அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் நம்ம வந்து பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். பூரண கொழுக்கட்டைக்கு 100 கிராம் எள்ளு, 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வறுத்துக்கிருவோம். ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்துட்டு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வறுத்து, அந்த தோலெல்லாம் புடச்சி எடுத்துருவோம். ஜூஸுக்கு வெள்ளரிப்பழம் ஜூஸ் தான் போட போகிறேன். வெள்ளரிப்பழம் நல்லா பழமாக இருந்துச்சு, தோலெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜூஸ் வந்து இப்போ அரைக்க வேணாம். நம்ம நோன்பு திறக்கும் போது அப்போ ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிக்கிருவோம். அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எள்ளை தான் வறுக்க போகிறோம். எள்ளை நல்லா வறுத்துக்குவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுப்போம். வறுத்துட்டு நுணுக்கிடுவோம். இப்போ எள்ளு நல்லா வறுத்துச்சு, எள்ளை தூக்கி கொட்டிக்கிடுவோம். அடுத்து கடலப்பருப்பு போடுறோம். கடலப்பருப்பை நல்லா வறுத்துட்டு, இப்போ கடலை நல்லா வறுத்தாச்சு, ஆற வச்சு தோல் நீக்கிக்கிடுவோம். கடலை வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா தோல் நீக்கியாச்சு. இப்போ நல்லா 1-2மா பொடி பவுட்ரு பண்ணிக்கிறோம். 1-2மா நுணுக்கிக்கலாம். எள்ளு போடுறோம். எள்ளில் எண்ணெய் சத்து இருக்கிறதுனால கடலையில் எண்ணெய் தான் இருக்கும், ஆனால் அடிக்கும் போது அந்தளவுக்கு வராது. எள்ளில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கனால நம்ம அடிக்கும் போது கொஞ்சம் இதாக வந்துடும், திரிஞ்சு. வெல்லம் தேவையான அளவு வெல்லத்தையும் நுணுக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம வெல்லம், பருப்பு, கடலப்பருப்பு, எள்ளு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா ஒரு சொட்டு காண்டு தண்ணி தொளிச்சு விட்டு அப்படியே பிணைஞ்சு வச்சிட்டோம். இப்போ வந்து நான் வந்து பூரணத்துக்கு உருண்டை உருட்டி வச்சுட்டேன். இது வந்து இடியப்ப மாவு. இடியப்ப மாவுனா சும்மா அரைச்சி பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு சுடு தண்ணி வச்சு பிணையணும். பச்சை தண்ணியில் பிணைஞ்சிடாதீங்க, சுடு தண்ணி வச்சு பிணையணும். இப்போ நான் உருண்டை ஒட்டி தட்டுறேன். தட்டி அப்படியே மடக்கி வச்சுருவோம். மடக்கி இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிருவோம். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு, பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சான்னு. இலைய எடுத்து வெந்துட்டாங்க, கொழுக்கட்டை வெந்துருச்சு, அமர்த்திருக்கோம். இந்த வெள்ளரி பழத்தை இப்போ மணி ஆறாச்சு. இப்போ நான் ஜூஸ் போட போகிறேன். தேவையான அளவு ஐஸ் கட்டி. இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே வச்சுருவோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸு கொழுக்கட்டை வைக்கிறோம். முட்டை மசாலா பரோட்டா செய்கிறோம். 2 முட்டை, 2 வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மிளகாப்பொடி, கறி மசாலா தூள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பரோட்டாவை நல்லா தட்டி வச்சுருக்க பரோட்டாவை இப்போ இதில் போட்டு நல்லா தடவிக்கிட்டு, சட்டி தோசைகளை காய வச்சுருக்கோம். அப்படியே உப்பு அப்படி பார்த்து பக்குவமாக அப்படி எடுத்து இப்போ விரித்து விட்ருவோம். உங்களுக்கு சிம்மில் வச்சுருவோம். எண்ணெய் ஊற்ற வேணாம், அப்புறமா ஊற்றிக்கலாம்.